lorsque l'on célèbre l'anniversaire, bien sûr fictif, de la venue du Christ, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் நினைவு கூறுகிற இந்த நாட்களில் நாங்கள் இருக்கின்றோம். le Sauveur est venu pour racheter son peuple. தம்முடைய ஜனத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக இரட்சகர் வந்தார். Voyez-vous, je crois que il est temps pour nous en tant qu'enfants de Dieu, en tant que chrétiens, de penser à celui finalement sans lequel notre foi n'a aucune valeur. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற நாங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாங்கள், நமக்கு ஒரு மீட்பர் பிறந்தார், நம்மை மீட்டுக் கொண்டார் நினைக்காவிட்டால் கிறிஸ்தவ நம்பிக்கையானது பொய்யுள்ளதாக இருக்கும். Jésus-Christ, இயேசு கிறிஸ்து, il est l'auteur de notre liberté, il est la source de notre liberté. அவரே நமது விடுதலையின் காரணராகவும் விடுதலையின் முக்கிய அம்சமாக இருக்கின்றார். Combien d'entre vous, frères et sœurs, vous aimeriez être libre? இன்று விடுதலையோடு இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? Vivre libre, விடுதலையான ஒரு வாழ்க்கையை, libre de tout empêchement. ஒவ்வொரு நெருக்கங்களிலிருந்தும் ஒரு விடுதலை. La vraie liberté se trouve en Jésus-Christ. உண்மையான விடுதலை இயேசு கிறிஸ்துவிடமே உண்டு. Telle est la signification, frères et sœurs, de Noël. கிறிஸ்துமஸ் உடைய முக்கியமான ஒரு உதாரணம் என்ன? Jésus-Christ, prince de la liberté, est venu pour nous délivrer. இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பிரபுவாகிய அவர் நம்மை விடுதலையாக்கும் பொருட்டு உலகத்திற்கு வந்தார். Donc s'il y a quelque chose qui nous empêche d'être libres, nous pouvons nous tourner vers ce prince de la liberté, Jésus-Christ. எங்கள் மத்தியில் சமாதானத்தோடு வாழ முடியாமலோ இல்லாட்டி நாங்கள் விடுதலையோடு இருக்க முடியாமல் இருக்கின்ற நினைப்பீர்களானால் இதே தருணம் இயேசு கிறிஸ்துவிடம் உங்களை திருப்புவதற்கு. Je vais simplement citer un passage où il nous est dit cela. Hébreux chapitre 12 versets 2 et 3. இப்பொழுது வாசிப்போம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். On va le lire en parallèle, mon frère et moi. Il dit, ayant les regards sur Jésus, இந்த சகோதரன் வாசிப்பார். இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படியாக சொல்கின்றது, qui suscite la foi et l'amène à la perfection. Versets 2 et 3. Hébreux 12. எபிரேயர் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கின்றேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், en échange de la joie qui lui était réservée, சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். il a souffert la croix. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாக உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, méprisé l'ignominie et s'est assis à la droite du trône de Dieu. அவர் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். Considérez en effet celui qui a supporté contre sa personne une telle opposition de la part des pécheurs, afin que vous ne vous lassiez point l'âme découragée. ஆகையால் உங்கள் மத்தியில் சோர்ந்து போன ஒரு ஆத்மா இல்லாதபடிக்கு தேவன் உங்களுக்காக செய்தபடினால் அவரை பார்க்கும் ஒரு மாடல் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கின்றார். Jésus-Christ, prince de la liberté. இயேசு கிறிஸ்து விடுதலையின் பிரபு. Ayant les regards sur Jésus, l'auteur. ஆகையால் எங்கள் பார்வைகளை, அதாவது விபரீதங்களை சகித்த அவரை நாங்கள் நினைத்துக் கொள்வதற்கான ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். L'initiateur, எங்களை விடுதலையாக்குகின்றவர், de notre foi, எங்கள் விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுகிறவர். Mais aussi je rajouterai de notre liberté. ஆகையால் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண மட்டுமல்ல, எங்களை விடுதலையாக்குகின்றவர் கூட. En payant par sa propre vie. அவருடைய சொந்த உயிரையே கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டார். Oui, frères et sœurs, nous faisons bien d'adorer et de louer ce Raja-là. கட்டாயமாக சகோதர சகோதரிகளே, இந்த ராஜாவை நாங்கள் மகிமைப்படுத்தவும் பாடவும் அவர் தகுதி உள்ளவராக இருக்கின்றார். Il est vraiment digne. அவர் உண்மையாகவே தெய்வ தத்துவம் உள்ளவர். Alléluia. 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 Je disais Alléluia. Alléluia.
Le texte de notre réflexion nous dit que Dieu l'a envoyé afin de nous délivrer de nos ennemis et de la main de ceux qui nous haïssent. எங்கள் எதிரிகளிலிருந்து நாங்கள் விடுதலையாகும் பொருட்டும் எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலையாகும் பொருட்டும் தேவன் அவரை அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். Luc chapitre 1er à partir du verset 68 que nous avons lu tout à l'heure. லூக்கா முதலாம் அதிகாரம் 68 அதை நாங்கள் பார்த்தோம். Voyez-vous, frères et sœurs, j'aime à croire que Dieu ne nous laisse jamais sans secours et sans aide. தேவன் நம்மை ஒரு காலமும் தனியவும் இல்லாட்டி ஒரு ஆபத்து இக்காட்ட நிலைமை விடுவதில்லை. Dieu ne nous laisse jamais sans aide et sans secours. ஒரு நாளுமே தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பையோ இல்லாட்டி ஒரு தப்பிக்கும் வழியை வைக்காமல் இல்லை. J'aime à le croire parce que dans toute situation, le Seigneur a déjà pourvu ou prévu une porte de sortie. எந்த ஒரு பிரச்சனையிலும் எந்த ஒரு இக்கட்டான காலநிலையிலும் தேவன் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியிருந்தார். J'aimerais vous dire, frères et sœurs, qu'en Christ, il n'y a pas de problème sans solution. சகோதர சகோதரி, நான் உங்களுக்கு சொல்கின்றேன், கிறிஸ்துவுக்குள் உண்மையாகவே பிரச்சனை என்பது இல்லை. Jésus-Christ est venu pour nous libérer. இயேசு கிறிஸ்து நம்மை மீட்க வந்தார். Pas seulement pour nous libérer afin que nous puissions vivre la vie éternelle, et c'est déjà beaucoup, vous me direz. நித்திய வாழ்க்கையை மற்றும் வாழ்ந்து தேவனுக்கு முன்பாக வாழ்வதற்கான ஒரு விடுதலை கொடுக்க தேவன் அதுக்காக மட்டும் வரவில்லை. Mais Jésus-Christ est venu pour nous libérer de la peur. தேவன் நம்மை பயத்திலிருந்து விடுதலையாக்க வந்தார். Jésus-Christ est venu pour nous délivrer de la haine. எங்களுக்குள் இருக்கிற எரிச்சல் எங்களுக்குள் இருக்கிற அந்த சுபாவங்களிலிருந்தும் தேவன் விடுதலையாக்க வந்தார். Jésus-Christ est venu pour répondre à nos besoins. எங்களுடைய தேவையாகிய ஒவ்வொரு தேவைகளுக்கும் பதில் கொடுக்கும்படியாக தேவன் வந்தார். Dans chaque aspect de notre vie. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கிற தேவைகளுக்கு பதில் கொடுக்க தேவன் வந்தார். C'est pourquoi je vous dis cet après-midi que Jésus-Christ est le prince de la liberté. ஆகதான் உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பிரபுவே. Et que nous pouvons nous tourner vers lui lorsque nous avons une situation qui nous dépasse. ஆகையால் எங்கள் வாழ்க்கையிலும் வித்தியாசமான காலகட்டங்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகையால் நாங்கள் அவரிடம் திரும்புவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். Regardez votre bien-aimé à côté de vous. Faites-lui un beau sourire de ma part. உங்கள் பக்கத்தில் இருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளை பார்த்து நல்ல ஒரு சிரிப்பை சிரியுங்கள். Regardez votre bien-aimé. Dites-lui de ma part, en Christ, என்னுடைய சார்பாக சொல்லுங்கள், உங்கள் சகோதர சகோதரர்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் nous avons la solution. நமக்கு ஒரு எங்களுக்கு ஒரு தீர்வு உண்டு. Tu compliques la vie, toi. Dites à votre ami à côté de vous, dites à votre frère ou à votre sœur, en Christ, nous avons la solution. உங்கள் மத்தியில் இருக்கிற நண்பர்கள் சகோதர சகோதரி பார்த்து சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்கு நமக்கு ஒரு தீர்வு உண்டு. Faites un beau sourire d'abord. Alléluia. சொல்லுங்கள். Faites un beau sourire et dites-lui de ma part, en Christ, nous avons la solution. கிறிஸ்துவுக்கு நமக்கு ஒரு தீர்வு உண்டு என்பதை சிரித்தமாய் சொல்லுங்கள். Alléluia. Alléluia. Ne t'inquiète pas, en Christ, nous avons la solution. கவலைப்படாதீர்கள், கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு ஒரு தீர்வு உண்டு. Je ne connais pas votre vie, frères et sœurs. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு உண்மையாக தெரியாது சகோதர சகோதரி. Je ne sais pas, je ne connais pas la situation devant laquelle vous êtes confrontés. நீங்கள் இப்ப சந்திக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்களை குறித்து எனக்கு உண்மையாக தெரியாது. Et peut-être que vous êtes inquiet ou inquiète cet après-midi à propos de votre situation de couple, de famille, professionnelle. நான் கட்டாயமாக நினைக்கின்றேன், உங்களுக்குள்ளும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள். J'aimerais vous dire, frères et sœurs, que ce prince de la liberté est venu justement pour vous libérer. ஆகியால் சகோதர சகோதரி, நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க சமாதானத்தின் பிரபு எனும் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். Alléluia. Alléluia. Si vous ne le connaissez pas cet après-midi, vous avez la possibilité de rencontrer ce prince de la liberté. இவரை இந்த சமாதானத்தின் பிரபுவை அறியாத உங்களுக்கு ஒரு தருணம் இருக்கின்றது. இந்த மாலை நேரத்தில் அவரை அறிந்து கொள்வார்கள். C'est pourquoi je vous dis, en Christ, il y a la solution. ஆகவே தான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழி உண்டு. En fait, Jésus-Christ est la solution pour le monde d'aujourd'hui. அதோடு கூட அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மாத்திரமே இப்பொழுது
உலகம் சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் பதில் கொடுக்க தகுதியுள்ளவராய் இருக்கின்றார். Frères et sœurs, Dieu, notre Père, n'a pas trouvé une meilleure solution pour résoudre le problème de l'humanité. மனிதனுடைய வாழ்நாட்களில் அவன் சந்தித்த எல்லாவித பிரச்சனைகளுக்கும் அதை தீர்வு காண்பதற்கு ஒரு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு பெஸ்டான ஒரு நல்லதான ஒரு தீர்வை தேவன் காணவில்லை. Dieu n'a pas trouvé une meilleure solution pour résoudre le problème de l'humanité, si ce n'est d'avoir envoyé son Fils Jésus-Christ. தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் மனுஷனை மீட்டுக் கொள்வதற்கான பெரிதான ஒரு தீர்வை தேவன் காண முடியவில்லை. La Bible dit car Dieu a tant aimé le monde qu'il a donné son Fils unique. வேதாகம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையப்படிக்கு என்று சொல்லுகிறது. Afin que quiconque croit en lui ne périsse point mais qu'il ait la vie éternelle. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதே தேவனுடைய திட்டமாயிருந்தது. Et je dirais, frères et sœurs, car Dieu a tant aimé le monde qu'il a envoyé son Fils unique. தேவன் தமது ஒரே பேரான குமாரனை அனுப்பி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே, le prince de la liberté, அதே அந்த சமாதானத்தின் பிரபு, afin que toi et moi qui croyons en lui soyons libérés. Alléluia. நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்கிற நாங்கள் விடுதலையாக்கப்படும் பொருட்டு Jésus-Christ, le Fils de Dieu, est venu pour te libérer. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாளில் உலகத்திற்கு வந்தார். அதை நாம் நினைவு கூறுகிறோம். எங்களையும் உங்களையும் மீட்கும் பொருட்டார். Encore une fois, nous allons le lire ensemble, mon frère et moi. 1 Corinthiens, chapitre 10, verset 13. 1 Corinthiens. Je vous ai 1 Corinthiens, chapitre 10, 10 அதிகாரம், verset 13. 13 வசனம். La Bible nous dit, aucune épreuve ne vous est survenue qui n'ait été humaine. வேதாகம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேருகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. Et Dieu qui est fidèle ne permettra pas que vous soyez éprouvés au-delà de vos forces. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு, mais avec l'épreuve il préparera aussi le moyen d'en sortir. அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனை கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கை உண்டாக்குவார். Afin que vous puissiez la supporter. போக்கையும் அவர் உண்டாக்குறார் தப்பித்துக் கொள்வதற்காக. Il n'y a pas de problème sans solution. ஒரு தீர்வு இல்லாமல் எந்தவித பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. Je ne sais pas qu'est-ce qui peut t'inquiéter cet après-midi. உங்கள் மத்தியில் என்னவித பிரச்சனைகள் என்னவித கவலைகள் இருப்பது எனக்கு தெரியாது. Je ne sais pas qu'est-ce qui peut te préoccuper cet après-midi. இன்றைய நாளிலும் இங்கிருக்கிற உங்கள் நினைவுகளை ஆட்கொள்கின்ற உங்களுடைய நினைவுகளை வைத்திருக்கிற கவலைகள் என்று எனக்கு தெரியாது. J'étais là tout à l'heure, je voyais les frères et sœurs affairés pour préparer ces festivités. நான் வந்தவுடன் சகோதர சகோதரிகள் உங்கள் கிறிஸ்துமஸ் அலுவலாக நீங்கள் ஓடித்திருந்து கொண்டிருந்தீர்கள். Et je m'adressais à Dieu, je disais, Seigneur, voilà, nous sommes ici, nous sommes en train de préparer une fête et nous nous réjouissons. ஆண்டவரே, நான் ஜெபவேளை நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, நாங்கள் வந்து விட்டோம். Mais en même temps, je disais aussi à Dieu, Seigneur, mais je sais aussi que chacun d'entre nous, après avoir fait cette fête, chacun d'entre nous allons retourner dans notre quotidien et allons récupérer nos propres problèmes. இன்று நாங்கள் ஒரு கொண்டாட்டமான நினைவில் நாங்கள் சந்தோஷமா இருந்தாலும் இந்த கொண்டாட்டத்துக்கு பிறகு எங்கள் சாதாரணமான வாழ்க்கையை தொடங்கும் பொழுது மறுபடியும் அந்த கவலைக்குள் மூழ்கி விடுவோம். Et je disais au Seigneur, Seigneur, je ne sais pas quels sont les besoins de ce peuple ici. ஆகிய நான் ஜெபித்தேன், கர்த்தாவே, இவங்களுடைய உண்மையான பிரச்சனைக்கு என்னவென்று தெரியாது. Chacun a l'air tellement beau. எல்லோருமே நன்றாக உடுத்திருக்கின்றார்கள், அழகாக இருக்கின்றார்கள். Chacun a l'air tellement heureux. முகத்தில் அதிக சந்தோஷம் தெரிகின்றது. Chacun a l'air tellement sans souci. அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லாதது போல் இருக்கின்றார்கள். Et pourtant, je sais aussi que chacun d'entre nous avons des difficultés à confronter. ஆனால் கட்டாயமா சொல்றேன், எங்கள் மனதுக்குள் எங்களுக்குள் அதிக பிரச்சனை இருக்கின்றது. J'aimerais vous dire, frères et sœurs, que cet après-midi, dans le Seigneur, il n'y a pas de difficulté sans solution. ஆக நான் சகோதர சகோதரிகளுக்கு சொல்கின்றேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு ஒரு தீர்வு இல்லாமல் எந்தவித பிரச்சனையுமே வராது. Et que Dieu a déjà préparé une solution pour ta
ta situation particulière. ஆகையால் குறிப்பிட்ட உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், குறிப்பிட்ட அந்த பிரச்சனைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்வை வைத்திருக்கின்றார். Et tu peux te confier dans ce Christ, prince de la liberté, pour te délivrer de cette situation. ஆகையால் சமாதானத்தின் பிரபுவாகிய அவரிடத்தில் விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஒரு தீர்வை காண்பித்து உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். Alors réjouis-toi dans le Seigneur et que rien ne vienne cacher ta joie. ஆகையால் நான் சொல்லுகிறேன், எந்த பிரச்சனையுமே உங்கள் சந்தோஷத்தை திருட முடியாது. Alléluia. ஹல்லேலூயா. Dieu a déjà préparé la solution pour ta situation. எங்களுடைய சூழ்நிலைக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்க ஒரு தீர்வை தேவன் உண்டாக்கி இருக்கின்றார். Nous allons encore le lire en parallèle, mon frère et moi, dans Romains chapitre 8 verset 28 nous dit ceci. ரோமர் 8 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கின்றோம். Romains 8 verset 28. ரோமர் 8:28. Nous savons du reste que toute chose concourt au bien de ceux qui aiment Dieu, de ceux qui sont appelés selon son dessein. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். Le prince de la liberté est venu afin que toute chose concourt à ton bonheur. எல்லா தீர்வுகளும் நமக்கு இருக்கிற எந்த பிரச்சனைகளும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் பொருட்டு சமாதானத்தின் பிரபு உலகத்தில் வந்தார். Alors frères et sœurs, pour moi le véritable sens de Noël, c'est que Dieu est venu pour me libérer. ஆகையால் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுற நமக்கு உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகை என்னவென்று தெரியுமா? தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுதலையாக்குவதே உண்மையான பண்டிகை. Et que peu importe les